கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 6 வசனம் 21. நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நம் பிள்ளைகளுக்கு அறிவித்து, நம் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் சொல்லி நாம் சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். உபாகமம் 6:20-21 வசனங்களில், நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால், நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அநேக நன்மைகளை செய்துள்ளார். அவர் நமக்கு செய்த நன்மைகளினால் நாம் உயிர் வாழ்கின்றோம். அவருடைய கண்கள் நம்மை கண்டதினால் நாம் ஜீவனோடு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட தேவனை, அவருடைய அன்பை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லி, நம்முடைய சந்ததி அவரை துதிக்கிற சந்ததியாக, கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற சந்ததியாய் உருவாக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நம்முடைய சந்ததியை அவருக்கென்று ஏற்படுத்தியுள்ளார். நாம் அவருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் அவரை துதித்து எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 40:5, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது, ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் அவர் ஏராளமான நன்மைகளை செய்து நம்மை நடத்துகிறார். சில வேளைகளில் நாம் அதை உணராதிருக்கலாம். ஆனால் அவருடைய அன்பு கிருபை இல்லாமல், அவருடைய வழி நடத்துதல் இல்லாமல் நம்மால் எதையும் செய்ய முடியாது. ஆகவே அவர் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் துதித்து நம்முடைய பிள்ளைகளுக்கும் அறிவித்து அவர்களும் கர்த்தருக்குள் வாழ நாம் வழி காட்டுவோம். எல்லாவற்றிலும் கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருக்குள் வாழ, அவருக்கு பிரியமாய் நாம் வாழ நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவித்து நீர் செய்த நன்மைகளை சொல்லி நாங்கள் சாட்சிகளாய் என்றென்றும் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய வழியிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.